துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளரை பற்றி பார்ப்போம். 12,527 ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளருடைய அன்றாட பணி, ஒவ்வொரு ஊராட்சியிலும் இருக்கின்ற குடிமக்களுக்கு அன்றாடம் குறிப்பிட்ட நேரத்தில் குடிநீரை வழங்கக்கூடிய உன்னதமான பணியை செய்து வருகிறார்கள். கரண்ட் வந்தாலும் வராவிட்டாலும் எப்பொழுது கரண்ட் வருகிறதோ அதனால் வரை காத்திருந்து அந்த குடிநீரை உரிய மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இந்த 12,527 ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வந்தாலும் காலையில் சாப்பிட முடியாதபடிக்கும், கரண்ட் வராமல் போனால் மதியம் சாப்பிட முடியாமல் அந்த நேரங்களில் காத்திருந்து அதற்கு பின்னர் அவர்கள் பணியை முடித்துவிட்டு சாப்பிடக்கூடிய அன்றாட சூழல் உள்ளது. இவர்கள் அனைவரும் ஒரு கிராமத்திற்கு, முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கிராமத்திற்கு உயிர் நாடியாக இருக்கின்ற மக்களுக்கு குடிநீரை வழங்குகின்ற பணியை செய்து வருகிறார்கள். இந்த பணியாளர்கள் தாங்கள் வாழ்வதற்கு அவர்கள் கார் கேட்கவில்லை, பங்களா கேட்கவில்லை, வசதியாக வாழ வசதிகளை கேட்கவில்லை. அவர்கள் குறிப்பிட்டு அன்றாடம் வாழக்கூடிய அளவிற்கு 3 வேளை உணவு உண்ணுவதற்கேற்றவாறு சம்பளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இவர்கள் மிக மிக குறைந்த சம்பளத்திலே பணியாற்றி இன்றைக்கு 5,000க்கு கீழே சம்பளம் வாங்குகின்ற சூழலில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களோடு பணியாற்றி வந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டது. அந்த பணியாளர்களுக்கும் இது தொடர்ந்து வருகிறது. தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பெயரை மாற்றி தூய்மை பணியாளர் என்று வைத்தார்கள். ஆக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களும் தூய்மை பணியாளர்களும் சொல்லுனா துயரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக துப்புரவு பணியாளரும் தூய்மை பணியாளர்களும் அங்கே கிராமங்களில் குழந்தைகளை கழிவறை இல்லாத சூழலில் தெருக்களிலே உட்கார வைத்து அந்த கழிவை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த சுகாதார பணியாளர்களாக இருக்கின்ற துப்புரவு பணியாளரும் தூய்மை பணியாளர்களும் தங்கள் சுகாதாரத்தை கெடுத்துக்கொண்டு அன்றாடம் அந்த சுகாதார கேடுகளை சுத்தம் செய்து மக்கள் சுகாதாரமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் தங்கள் பணியை செய்து வருகிறார்கள். ஆக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களும் துப்புரவு பணியாளரும் தூய்மை பணியாளரும் தங்களை ஒவ்வொரு நாளும் வருத்தி கொண்டு இந்த மக்களுக்காக, அரசின் நற்பெயருக்காக இவர்கள் மிக மிக குறைந்த சம்பளத்திலே பணியாற்றி வருகிறார்கள். தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தியும், தொடர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் இவர்களுக்கு சரியான முறையில் இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறது என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த துறை அமைச்சர் அவர்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக டிஆர்டியில் இருக்கின்ற இயக்குனர் அவர்களும் அதை சார்ந்த அரசு செயலாளர் அவர்களும் இவர்களை பற்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எடுத்து சொல்லி குறைந்தபட்சம் சம்பள உயர்வாவது ஏற்றித்தர வேண்டும் என்ற சூழலை உருவாக்க வேண்டும். மேலும் இன்றைக்கு தொகுப்பூதிய பணியாளர்களாக, மதிப்பூதிய பணியாளர்களாக பணியாற்றவர்கள் கூட குறைந்தபட்ச சம்பளமாக 15,000 பெறுகிறார்கள். அரசு ஒப்பந்த அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு துறைகளில் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள் கூட குறைந்தபட்சம்
8,000 12,000 சம்பளம் வாங்குகிறார்கள். ஆனால் 12,527 ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களும் துப்புரவு பணியாளரும் தூய்மை பணியாளரும் என்ன பாவம் செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டுகிறோம். அவர்களுக்கும் குடும்பம் உண்டு, அவர்களுக்கும் குழந்தைகள் உண்டு, அவர்களுக்கும் வாழ்க்கை உண்டு, அவர்களும் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறது. எனவே இந்த செய்தியின் மூலமாக உரிய அரசு அதிகாரிகள் இந்த பணியாளருடைய வாழ்வில் வாழ்வாதாரம் செழிக்க இவளுக்கு சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விரைவாக தேர்தல் வர இருக்கிறது. சுமார் 90,000 பணியாளர்கள் பணியாற்றுகின்றார்கள். இந்த 90,000 பணியாளர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 5 பேர் என்று எடுத்துக்கொண்டால் கூட குறிப்பிட்ட அளவிற்கு வாக்கு அவரிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த பணியாளருக்கு உயர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது இது சரியான நேரமாக இந்த பணியாளர்கள் கருதுகிறார்கள். எனவே அரசு இவருடைய குறைகளை செவிசாய்த்து இவளை அழைத்து பேசி உடனடியாக ஒரு தீர்வினை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் மாண்பு தமிழக முதல்வர்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோளும் இதுவே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.